பச்சை லாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மக்ரோனி தான் சேர்க்குறோம். அவங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் வச்சு நல்லா வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ, பிரியாணியில் போட்டுக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா பச்சை இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் படைச்சி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இதை போட்டு வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், பெப்பர், மஞ்சள்தூள் வந்து இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கலரி விட்டுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்ரோனி போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா கலரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா நல்லா வந்து போட்டு மக்ரோனி போட்டு வந்து கலரியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். முடி வந்து போட்டு முடியாச்சு. ஓகேங்களா, விசில் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மக்ரோனி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து சாப்பிட்லாம். விசில் வந்து எடுத்து விட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா காற்றுலாம் வந்து மேலே வரும். ஓகேங்களா, காற்று வந்து மேலே வந்துட்டோடனே கொஞ்ச நாள் கழித்து வந்து ஓப்பன் பண்ணுங்கள். வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்படி தான் வந்து இருக்குது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெந்திருக்கு. ஆவி வருது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.